ஐஎஸ்டி அப்படின்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இதுல இந்த ஐஎஸ்டிக்குள்ள நான் நுழைஞ்சது அப்படின்றது ஒரு தற்செயலா நடந்த விஷயமும் இல்லை. அதே போல ரொம்ப நாளா பிளான் பண்ணி அதுக்கு ஆயத்தமாகி நடந்த ஒரு விஷயமும் இல்லை. எனக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. நான் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியத்தை என்னுடைய அழைப்பா அதான் அடிப்படையா கொண்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாரம் இருந்துச்சு. அதுவும் இந்த கொரோனா டைம்ல அது ரொம்ப என்னைய அழுத்திட்டே இருந்துச்சு. என்ன செய்யறது, எப்படி படிக்கிறது, இந்த சிச்சுவேஷன்ல எங்க போயிட்டு நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்குள்ள ஒரு ஆர்வம் அப்படி இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில குழம்பி போய் கடைசியில நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். என்னப்பா செய்யறது, எனக்கு இப்படி இருக்கு, எப்படி நான் படிக்க, எங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஒரு 3 hours எப்படி இந்த ஆன்லைன்ல இது சக்சஸ்ஃபுல்லா ஆகும், எப்படி படிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளோட இந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த நேரத்துல நான் உணர்ந்த ஆண்டவர் என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் பார்த்தாரு, என்னுடைய ஜெபத்தை கேட்டாரு. அதே போல இப்ப நான் ஏற்கனவே பைபிள் காலேஜ்ல நான் படிச்சிருக்கேன். ஒரு 13 yearsக்கு முன்னாடி படிச்சிருக்கிறேன். ஆனா அங்க உண்மையாவே ஒரு சரீர ரீதியா நான் ட்ரெயின் பண்ணப்பட்டேன். ஆனா எந்த விதத்திலயும் என்னுடைய உள்ளத்திலயோ இல்லாட்டி ஆவிக்கிற ரீதியில ஒரு மாற்றத்தை நான் உணரல. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களுக்கு கூட நீ வழி நடத்தினாரு. ஆனா இப்ப 13 yearsக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதாவது இப்ப வேதாகம பயிற்சி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பைபிள் காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணியே ஆகணும், ட்ரெயின் பண்ணப்பட்டு ஆகணும். ஆனா அதை விட அது எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் எந்த காலேஜ நம்ம சூஸ் பண்றோம், எந்த இடத்துல படிக்க போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல ஆண்டவர் என்னைய சரியான ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். தொடர்ந்தும் இந்த இடத்துல நான் சைக்காலஜி அப்படி அதை யோசிச்சுதான் வந்தேன், அந்த கோர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள உண்டு பண்ணினது. நான் 13 yearsக்கு முன்னாடி என்ன படிச்சேன் எதுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அது எனக்காக நான் என்னுடைய வேத அறிவை நான் பெருக்கிக் கொள்றதுக்காக படிச்ச காரியம். ஆனா இந்த இடத்துல உண்மையாவே ஒரு வாஞ்சை, இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதோ அதெல்லாம் நான் படிக்கணும். தொடர்ந்து என்னுடைய ஊழிய காலம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த ஐஎஸ்டிஎம் இருக்கணும். நான் அந்த ஐஎஸ்டில வர எல்லா காரியங்களையும் நான் படிச்சு கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்தது. ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு நான் ஃபீல் பண்ணேன் இந்த ஐஎஸ்டில. அதே போல ஒவ்வொரு தடவையும் கிளாஸ்ல உட்காரும் போது ஆவியானுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தல் இருக்கிறத நான் உண்மையாவே எனக்குள்ள நான் ஃபீல் பண்ணேன். அதே போல இங்க இருக்கிற ஆசிரியர்களை எடுத்துக்கணும்னு சொன்னா உண்மையா ஒரு நல்ல டீம். அது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது தேவனுக்குள்ளாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு டீம் ஐஎஸ்டில இருக்கு. அது போல ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான் சொன்னா, இப்ப தேவன் எப்படி ஒரு நல்ல சிற்பியோ இந்த ஐஎஸ்டி ஒரு சிற்ப கூடம். எனக்கு அந்த அளவுக்கு கவிதையெல்லாம் சொல்ல வராது, எனக்கு உள்ளத்துல நான் வரத சொல்றேன். இது ஒரு சிற்ப கூடம், தேவன் ஒரு சிற்பி. அந்த தேவனுடைய கரத்துல இருக்கிற ஒளிகள் இந்த ஐஎஸ்டியில் உள்ள ஆசிரியர்கள் அப்படின்னு உணர்ந்தேன். அப்ப நான் மறுரூபமாக்கப்பட்டாதான் மறுரூபமாக்க முடியும் அப்படின்னு இந்த விஷனுக்கு ஏற்றபடி என்னுடைய இருதயத்துல நான் உணர்ந்தேன். அதனால என்னை விட்டு கொடுத்தேன், முழுசா நான் உருவாக்கப்பட என்னை விட்டு கொடுத்த ஆண்டவர் என்னை சரிப்படுத்த வேண்டிய இடத்துல சரிப்படுத்தி, உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சு, இந்த இடத்துல என்னை ஒரு அழகான சிற்பமா உருவாக்கிட்டு வர்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் யார் அப்படின்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கொள்ள எனக்கு உதவி செஞ்சாரு. என்னுடைய அழைப்பின் பாதையில தேவனை நோக்கி நான் ஓடுகிற ஓட்டத்துல நான் எந்த இடத்துல இருக்கிறேன், ஆண்டவருடைய உள்ள உறவு, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றது சரியா எனக்கு புரிய வச்சது இந்த ஐஎஸ்டி. அதோட நான் இந்த ஊழிய பாதையில என்னுடைய அழைப்பை நோக்கி போற பயணம் சரியானதுதான் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு உறுதிப்பாட்டையும் எனக்கு இந்த ஐஎஸ்டி எனக்கு கொடுத்தது. அது போல இப்ப நான் இந்த ஐஎஸ்டில பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளணும். ஜெய் சாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனம் அது வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தரிசனம் தான் நான் சொல்லுவேன். அது அநேகருக்கு
இன்னும் வருகிற சந்ததிக்கு அது பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் உண்மையாவே நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது போல எனக்கு இப்போ எத்தனையோ ஊழியங்கள், ஊழிய பாரங்கள், எல்லா காரியங்களும் என் உள்ளத்துல இருந்தாலும் நான் ஓப்பனா சொன்னா என்னால இப்ப நான் இதயத்துல நான் நினைக்கிற காரியங்களை ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை சேர்த்து எனக்கு பேச முடியாது, பேச வராது அப்படி. ஆனா இந்த இடத்துல இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம்லாம் அந்த பிரசன்டேஷன் செய்யும்போது உங்களுடைய நீங்க அப்ரிஷியேட் பண்ண விதம் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் சொன்னதை வச்சு நானும் உணர்ந்தேன். ஆண்டவர் என்னை வழி நடத்துறாரு, என்னைய பயன்படுத்துறாரு, ட்ரெயின் பண்றாரு, உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன். அதே போல எத்தனையோ ஊழிய பாரங்கள், எவ்வளவு காரியங்கள் நாங்க இருந்தாலும் இந்த ISD-ல சேர்ந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறது அநேக கதவுகள் திறக்கப்பட்டது. ஊழிய காரியங்கள், அநேக காரியங்களை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்தாரு. அதோட அநேக உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் எங்களிடத்துல அனுப்பினாரு. எங்க மூலமா அவங்களுடைய காயங்கள் ஆற்ற தேவன் எங்களுக்கு உதவி செய்தாரு. இப்ப மறுரூபம் ஆக்கப்பட்டால்தான் நிச்சயமாக மறுரூபம் ஆக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து அதோட அது ஆண்டவர் எனக்கு தெளிவா இந்த இடத்துல உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல இங்க வந்து படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோடய நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆகவே தொடர்ந்தும் அநேகர் இந்த ISD கூடாக மறுரூபமாக்கப்பட வேண்டும், மறுரூபம் ஆக்க வேண்டும் மற்றவர்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்தும் ஜெபிப்பேன். தொடர்ந்தும் இந்த ISD-யோட நான் இணைந்து என்னுடைய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கு என்னுடைய நன்றிகள். இதுக்கு வழிகாட்டிய ஜெய்சருக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகள்.